தொடர்ந்து செய்தியாளர் ஸ்ரீதர் கடலூரில் இருக்கும் செய்தியாளர் ஸ்ரீதரோடு பேசலாம். ஸ்ரீதர், நாளை ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு முடுக்கிவிட்டு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள்? கார்த்திகேயன், இந்த போராட்டக்காரர்கள் அனைவருமே போராட்டத்தை விட்டு கலந்து செல்லக்கூடாது. மத்திய மாநில அரசுகள் ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வரும் வரையும் போராட்டம் தொடர்ந்து அறிவித்திருக்கிறார்கள். இந்த செய்தி தமிழக அரசு மூலமாக அறிவிக்கப்பட்ட உடனடியாக போராட்ட களத்திலிருந்து அனைவருக்குமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எக்காரண கொண்டும் போராட்டத்தை விட்டு வெளியேற வேண்டாம், போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். மத்திய மாநில அரசுகள் நிரந்தரமான ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த சட்டம் என்பது தற்காலிகமான சட்டம். இந்த சட்டத்தை வைத்து இது எதுவுமே பண்ண முடியாது. குறிப்பாக இதை தடை வாங்குவதற்கு கூட வாய்ப்புகள் உள்ளது. எனவே பீட்டாவுக்கு என்ன செய்தீர்கள், பீட்டா மீது தடை என்ன செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை தற்போது முன்வைக்கப்பட்டார்கள். இரண்டு கோரிக்கை. ஒரு கோரிக்கை பீட்டாவை இந்தியாவுக்கு வெளியேற்ற வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னொன்று, காளைகளை பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு நிரந்தரமான ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த இரண்டை கோரிக்கை வைத்துதான் நாங்கள் போராடி வருகிறோம். ஆனால் மத்திய மாநில அரசுகள் தமிழகம் முழுவதும் நடைபெறும் இந்த போராட்டத்தை குலைக்கும் வண்ணமாக செய்கிறது. இதை நாங்கள் நம்ப மாட்டோம். உலகம் முழுவதும் இந்த போராட்டம் என்பது எழுச்சியின் காரணமாகவும் வருகின்ற ஆகஸ்ட் 26 அன்று நடைபெறும் விழாவுக்காக ஏற்பாடு செய்வதற்காக இதுபோல் ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம். போராட்டத்தை நாளை முதல் தீவிரப்படுத்த போகிறோம். குறிப்பாக மதுரையில் யாருமே அலங்காநல்லூர் உள்ளிட்ட எந்த பகுதியிலும் ஜல்லிக்கட்டு நடத்த பொதுமக்கள் ஆதரிக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வைத்து போராட்டம் தற்போது கோஷமாக எழுந்துள்ளது. கார்த்திகேயன்.